வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூருக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். எத்தனையோ பேர் அவரோட பர்சனல் லைஃப்பெல்லாம் எடுத்து ஒரே தொல்லை கொடுத்து இல்லாததெல்லாம் பேசுனாங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் மக்களுக்காக இறங்கிட்டேன், யார் எது வேணாலும் பேசுங்க என்ற அந்த மன தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வந்து நின்று மக்களுக்காக பேசுனாங்க தளபதி விஜய் அவர்கள். என்ன சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் கூட அதை சொல்லுது அப்படின்னுட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து தண்ணீர் திவாலாகுது, மணல் கொள்ளை திவாலாகுது, தமிழ்நாடு திவாலாகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் நல்லது பண்ணுவோம், நெல்லாம் வந்து மழையில் நனைகிற அளவுக்கு இல்லாமல் பாதுகாப்பு எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் கட்டாயமாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா வந்து மீனவர்களுக்காக கடிதம் எழுதிட்டு அமைதியாக இருக்கிறாங்க இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம், எங்களால் முடிஞ்சதை போய் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட கேட்டு நிச்சயமாக என்னென்ன செய்ய முடியுமோ மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மீனவர்கள் மேலே யாரும் கையை வைக்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து திமுக வந்து ரெண்டாவது வாட்டி வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது சாத்தியமே இல்லை. இது வரைக்கும் ரெண்டாவது முறையாக திமுக வந்ததே சரித்திரமே கிடையாது. ஏன் கலைஞர் காலத்திலேயே வராதப்ப இப்போ எப்படி வர முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறமே வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி அந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டில் எப்பயுமே சரி ஒன்று டிஎம்கே வரும், இல்லைன்னா ஏடிஎம்கே வரும். அந்த ரெண்டு கட்சியை தவிர யாருமே வரமாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து இந்த கட்சிக்கு வந்தால் வேறு யார் மூணாவதாக ஒரு ஆள் வரும்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால விடமாட்டாங்கங்கிறதையும் மிக தெளிவாக வந்து விஜய் அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அப்போ வந்து இவங்களுக்குள்ளேயே டீலிங் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து நீ தான் வரணும், நான் தான் வரணும், பார்க்குறதுக்கு தான் எதிரி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க உண்மையை இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பயம்னா, விஜய் வந்து மக்களுக்கு படிப்படியாக புரிய வைக்கிறாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு. போன வாட்டி எப்படி சொன்னாங்கன்னா, மின்கட்டணம் வந்து மாதம் கட்டினா நிறைய பேருக்கு வந்து மின்கட்டணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத வந்து 100 யூனிட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கட்ட வேண்டியது இல்லைன்னு எப்படி எடுத்து சொன்னாங்களோ அதை மாதிரி இப்போ வந்து இவங்கெல்லாம் கட்சி பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாம் ஒன்று தாங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் விஜய் வந்தாக்கா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குல்ல. இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையும் எவ்வளோ அவமானங்களை சுமந்து நம்ம இதை செய்கிறோம், மக்கள் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதை மாதிரி நடந்துடாமல் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து எவ்வளோ சிரமங்களை தாண்டி வந்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ யாரும் புரியாமலாம் இல்லை, புரிஞ்சு தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறமா வந்து அவங்க பேசுனது என்னன்னாக்கா, ரேஷன் கடையில் வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள் நிறுத்து போடுறதாகவும் ஆண்களுக்கு ஆண்கள் நிறுத்து போடுறதாகவும் அப்புறம் வந்து எல்லாமே பாக்கெட் முறையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் 2 ஏக்கர் வந்து நில குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீட்டு பிள்ளைங்களை டிகிரி படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்கும், அவங்க ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இன்னொன்று வந்து விவசாயிங்களுக்கு உர தட்டுப்பாடு வராது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அது வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ நகைக்கடன் ஏதோ ஒன்று குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அவங்களால முடிஞ்சதை அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போது இப்படி ஒரு ஆட்சி அமையாதா என்று எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கோம். நம்ம எவ்வளவோ காலங்கள் நமக்குன்னு ஒரு ஆட்சி கிடைக்காதா, நல்ல ஆட்சி வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 5000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன்னு நம்மளை விலை பேசிய ஆட்சிகளுக்கு மத்தியில் நான் இது உங்கள் பொருளாதாரத்துக்கு கொடுப்பேன், உங்கள் வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவேன், நீங்களே உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் யார் வந்ததா எனக்கு தெரியல. அதனால அந்த ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிற ஆட்சியெல்லாம் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்தா அவங்கள என்ன வேணாலும் விலை பேசி வாங்கிட முடியுங்கிற அந்த காலகட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி இல்லாமல் நான் உங்களை பொருளாதாரத்தை உயர்த்துவேன், நான் எடுத்துக்கிறதுக்காக வரல கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத விஜய் வந்து சொல்லும்போது மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் கிடைக்குது. இதை நம்ம வந்து எப்படியும் கைவிட்டக்கூடாது. நிச்சயமாக விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சு நாம் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்க
ஒரு இது சொன்னாங்க, கருத்து சொன்னாங்க. என்னென்னா தண்ணியே பூமியில் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வராமல் இருக்கணுன்னாக்கா நல்லாட்சி இருந்தால் தான் அது முன்கூட்டியே வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியும். ஏன்னா அவங்க ஓட்டு போட்டவங்க வந்து பங்களாக்குள்ளேயும் ஓட்டு வாங்கிக்கிட்டவங்க பங்களாக்குள்ளேயும் ஓட்டு போட்டவங்க வந்து தெருவீதியிலையும் நின்று குடங்குடமாக தண்ணி தூக்க போகிறத நம்ம வந்து வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தண்ணி பஞ்சம் வரும் பொழுது குடத்தை தூக்கிட்டு யார் நிற்கிறா? ஓட்டு போட்டவங்க தான் நிற்கிறாங்க. ஓட்டு வாங்கிக்கிட்டவங்க உள்ளர ஜாலியாக தான் இருக்காங்க. நம்மளுக்காக எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் வீதியில் உட்காந்துருப்போம். அதை மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஆட்சி வளர்ந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம தட்டி கேட்கலாம். நம்ம வந்து யாருக்கிட்டேயும் பணம் வாங்க வேண்டியதில்லை, அவங்களும் நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டு விஜயை ஜெயிக்க வச்சோம்னா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும். இதை சொல்லிக்கிட்டு இதை முடிச்சுக்கிறேன். தூய சக்தி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.